அவருடைய மனைவியை பற்றி அவர் லண்டனில் இருந்து எழுதுகிற கடிதம். உன்னை பற்றியே ஓயாமல் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். யஷ்வந்த் குறித்தும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். உன்னை நான் புரிந்து கொள்ளவில்லை என எண்ணிவிடாதே ரமா. உன் வேதனையை நான் உணர்கிறேன். உதிரும் இலைகளைப் போல உன் உடல்நலம் தேய்வதையும் உன் உயிர் மரம் காய்ந்து சருகாவதையும் அறிவேன். ஆனால் நான் என்ன செய்ய இயலும் ரமா? எப்போதும் விலக மறுக்கும் வறுமை ஒருபுறம் இழுக்கிறது. எப்போதும் விலக மறுக்கும் வறுமை ஒருபுறம் இழுக்கிறது. மற்றொரு புறம் என்னுடைய விடாப்பிடியான உறுதிமிக்க லட்சியம் நிற்கிறது. அறிவை தேடி லட்சியத்தை அடைய வேண்டும் என்கிற குறிக்கோள். வேறு எதை பற்றியும் கவலைப்படாமல் அறிவு தேடலில் என்னை மூழ்கடித்துக் கொண்டு விட்டேன். என்னை தாங்கும் வலிமைமிக்க தூணாக நீயே இருக்கிறாய். என்னை தாங்கும் வலிமைமிக்க தூணாக நீயே இருக்கிறாய். என்னுடைய உலகத்தை கவனித்துக் கொள்கிறாய். உன் கண்ணீரை கொண்டு என் மன உறுதியை வளர்த்தெடுக்கிறாய். இதனால்தான் எல்லையற்ற அறிவு பெருங்கடலில் எந்த தடையும் இன்றி நான் ஊறி திளைக்க முடிகிறது. நான் சத்தியமாக கொடுமைக்காரன் இல்லை ரமா. என் அறிவு வேட்கையை சளைக்காத தேடலின் மூலம் தனித்துக் கொண்டிருக்கிறேன். இதிலிருந்து திசை திருப்பும் எதுவும் என்னை காயப்படுத்துகிறது. என் அமைதியை சீர்குலைத்து கோபம் கொள்ள வைக்கிறது. எனக்கும் இதயம் உள்ளது ரமா. நான் பரிதவிக்கிறேன். ஆனாலும்